விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம்னு சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. அதாவது காலபுருஷனுக்கு லாபம், அது மட்டும் இல்லை, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அது மட்டும் இல்லை, 7 சனீஸ்வருடைய தாக்கங்கள் 7.5 வருஷத்தில் இப்போத்தான் நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய நேரம். இப்போத்தான் நிம்மதி பெருமிச்சக்கூடிய. ஏன் நிம்மதி பெருமிச்சு? கண்டிப்பாக கும்பத்துக்கு இப்போத்தான் பாதச்சனி. திருக்கணியத்தில் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து கும்பத்துக்கு இப்போ அது பாக்கிய பங்கத்தில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. சார், பாக்கியம் என்ன, எபிமெரிசன் என்ன, திருக்கணிதம் என்ன, உங்கள் திசா பற்றி எப்படி வேலை செய்யுது? உங்கள் திசா பற்றி 6 8 12 திரிகோணாதிபதியா, கேந்திராதிபதியா, பணப்பரமா, எல்லா நோக்கத்துலையும் உபயமா, சரமா, திறமா, சரம் உபயமா, நீரா, நெருப்பா, காற்றா, பார்த்தீங்களா எவ்வளவு கான்செப்ட் இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு வரணும். இதில் கும்பத்துக்கு தனி ஒரு யோகம் உண்டு. எப்படின்னா, எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணும். கும்பம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும். அப்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணக்கூடிய தகுதி கும்பத்துக்கு உண்டு. ஆராய்ச்சி கும்பத்துக்கு உண்டு. அறிவு ஜீவன் கும்பத்துக்கு உண்டு. அதுக்கு தான் நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். மிக அற்புதமான ஆண்டாக மாறும் கும்பத்துக்கு. காலபுருஷனுக்கு 11. எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கும். உங்கள் தசாபத்தை பார்த்துக்குங்க. தேங்காய் மட்டை, விவசாயம், மரங்கள், உயர்ந்த மரங்கள், மேல் நோக்கு நாள், தேக்கு, கமுகு, செம்மரக்கட்டை வேண்டாதாயி. அது எதுக்கு? நமக்கு வழிகாட்டணும், வழி தரக்கூடாது. நம்ம வழிகாட்டணும், வழி தரக்கூடாது. உங்கள் வீட்டில், உங்கள் தோட்டத்தில் பாருங்கள், ஒரு மாமரத்தை வைங்க, ஒரு பலாமரத்தை வைங்க, ஒரு கொய்யா மரத்தை வைங்க. மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்ச முறையோடு வணங்குவதற்கும் ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரம். பார்த்தீங்களா? மூர்த்தி தலம் தீர்த்தம். அதனால் அப்படி கொண்டு வந்துடுங்க. அப்போ கும்பராசி நேயர்களுக்கு ராசிநாதன் பாருங்கள், அப்படியே சனி எடுத்துக்கணும். உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2 தனம், தானியம், கீர்த்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டில் இருந்தார். அதாவது சனி கொடுப்பதை யார் தடுப்பார்? அப்போ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். அப்போ 2ல் இருக்கார். அப்போ 2ல் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன். முடிஞ்சு போச்சா? ராகு சொல்லவே வேண்டாம், உங்கள் வீட்டிலே இருக்கார். கும்பத்திலே இருக்கார் ராகு. அப்போ ராகு கும்பத்திலே இருக்கார். இருந்தால் என்ன? நல்லா செய்யட்டும். எது வேணாலும் கொடுக்கட்டும். வெளிநாடு கொடுக்கட்டும்,
வெளி மாநிலம் கொடுக்கட்டும், வெளிநாடு கொடுக்கட்டும், வெளி ஊர் கொடுக்கட்டும், வெளி மாற்றம் கொடுக்கட்டும், ப்ரமோஷன் கொடுக்கட்டும், திருமணம் கொடுக்கட்டும். எந்த திருமணம் எந்த வகையில் இருந்தானா, முஸ்லீமாக இருந்தானா, கிறிஸ்டினாக இருந்தானா, ஆரியராக இருந்தானா, சமூகமாக இருந்தானா, ஹிந்துவாக இருந்தானா, யாராக இருந்தால் மனித நேயம் முக்கியம். மனித நேயமற்ற, மனித நேயம் உள்ள, மனித நேயம் நிறைந்த ராசி கும்பராசி. அது கும்பத்துக்கு எனக்குமே தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு. அதனால தான் குதூகூலமாக இருக்கக்கூடியது கும்பம். ஏழையில் கஷ்டப்பட்டீங்க. இப்போ தான் 2 பேரும் சொல்லிட்டாங்க, திருக்கணிதத்திலையும் சொல்லிட்டாங்க, வாக்கியத்திலையும் சொல்லிட்டாங்க. இப்போ லைன் கிளியர் ஆயிடுச்சு. இனிமேல் மாற்று கருத்து இல்லை. இன்னும் நல்லா வந்துடுவீங்க. என்ன உங்கள் ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசாபத்தியை பார்த்துக்கணும். என்ன தொழில்? மரத்தொழிலா, காடு மேடு போகிறதா, விவசாயமா, விலங்குகளா, கோழியா, கோழிக்கடையா, பெட்டி கடையா, மீன் மார்க்கெட்டா, காய்கறி மார்க்கெட்டா, சர்ன்னு மேலே ஃப்ளைட்டில் போகிறதா, எப்படி போகிறது? ஏகப்பட்ட வேலை கும்பத்துக்கு. சிற்பிகள் சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே கும்பத்துக்கு உண்டு. அப்போ கண்டிப்பாக பாதச்சனி எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. பாதச்சனி ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை எடுத்து மட்டும் பாருங்கள். என்ன தசா புத்தின்னு பார்த்துக்கோங்க. ஒரு தடவை திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு முதல் சுற்றாக இருந்தால் படிப்பை கெடுக்கும், முதல் சுற்று இருந்தால் வேலையை கெடுக்கும், முதல் சுற்று இருந்தால் திருமணத்தை கெடுக்கும், முதல் சுற்று இருந்தால் எல்லாத்தையும் கெடுக்கும். கெடுக்குதுன்னு என்ன அர்த்தம்? பக்குவப்படுத்துதல் என்று பொருள். கெடுக்குதுன்னு என்ன அர்த்தம்? பக்குவப்படுத்துதல் என்று பொருள். ஆய்வு பண்ணக்கூடியது என்று பொருள். ஆய்வு பண்ணக்கூடியது, நம்மளை ஆராய்ச்சி பண்ணக்கூடியது, நம்மளை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. அப்போ நம்மளை ஆய்வுக்கு உட்பட்டுன்னு போடுறோம்ல, அதெல்லாம் இவங்க தான். எந்த நாடாக இருந்தாலும் சரி போயாவாங்க. ஏன்னா காலப்புருஷனுக்கு லாபாதிபதி கும்பம், காலப்புருஷனுக்கு லாபாதிபதி. போய்த்தான் ஆகணும். அது சதயம், ராகு சம்மந்தப்பட்ட பிளானட் இல்லையா? பூரட்டாதி, சதயம், பார்த்தீங்களா? அவிட்டம் எப்படி இருக்கும்? எவ்வளோ விவரமாக இருக்கும்? அப்போ உங்களுக்கு வேண்டிய தொழிலை பண்ணிட்டு வந்தால் இந்த கண்டிப்பாக கும்பம் பாருங்கள். அதாவது 9 அதாவது 11ஆம் இடத்த 7ஆம் பார்வை, 7, 8, 9 பார்த்தீங்களா? 9ஆம் இடத்த 5ஆம் பார்வை, 9ஆம் இடத்த 5ஆம் பார்வை, 11ஆம் இடத்த 7ஆம் பார்வை. இது ரொம்ப விசேஷம். 11. அப்போ 11, 7 இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ உங்கள் வீட்டையே 9ஆம் பார்வை பார்க்குறாரு. காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம் பார்க்குறாரு. அப்போ கோடி, அதாவது குரு பார்க்குறதுனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுப்பார். பல வகையில் தீமையை கொடுப்பார். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்காம போக மாட்டார். அதை பார்த்துக்கங்க. அதுக்கடுத்தது கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் கொடுத்து வச்ச ஆண்டாக மாறும். ஏன்னா அடுத்து வரக்கூடியது பாதச்சனி முடிச்சா லைன் கிளியர் ஆகிடும். பாதச்சனி முடிஞ்சால் லைன் கிளியர் ஆகிடுது. அப்போ லைன் கிளியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வேண்டிய தொழில்களை மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. எந்த தொழில் செய்யணுமோ அந்த தொழிலை எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, ஒரு மாற்றுக்கருத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக பராபவ வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதற்கு வேணா. அதாவது பராபவ வருடம் வந்தது கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுத்தது, வாழ்க்கையில் ஒரு வளமை கொடுத்தது, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, அது ஒரு வித்தை, அது ஒரு ஞானத்தை கொடுத்தது, அறிவை கொடுத்தது, செல்வாக்கை கொடுத்தது. அப்படியெல்லாம் நினச்சி பாசிட்டிவ் பாயிண்டாக வந்தால் இந்த முதல் சுற்றா 2வது சுற்றால் மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் முதல் சுற்று வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கொடுத்து வச்ச வருடமாக மாறும். ஏன்னா இப்போ 6 தான் போயிடுச்சு, உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் வரக்கூடியது வசந்த காலம். இலையுதிர்காலம் முடிஞ்சு விட்டது. இனிமேல் வருவது வசந்த காலமாக மாறும். கண்டிப்பாக கருப்புசாமி வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வம் வழிபாடு பண்ணுங்கள். அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு முறையாவது திருக்காளஹஸ்தி போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம், உப்புளியப்பன் இதெல்லாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக
கும்பராசிக்கு அதே லைனில் தான் திருக்கொள்ளிக்காடு, அதே லைனில் திருக்கொள்ளிக்காடு. ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஏற்கனவே பிள்ளையாருக்கு வன்னி வன்னி இலையில் மாலையாக போடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, தேங்காய் தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் ஆண்டாக கும்பராசிக்கு மாறும் என்பதில் 1% கூட சந்தேகம் கிடையாது. வாழ்த்துக்கள்.